World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நம்ம குழுவினுடைய அருளாம் ஐயா அவர்கள் கர்மாவை பற்றி உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை தருவார் என்று கூறுகிறேன். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். கிரகங்கள் இயக்குகின்றன, மனிதன் இயங்குகிறான். வெற்றியாளர்கள் வெற்றி தரும் எண்களுடன் பயணிக்கின்றனர். கட்டம் தன் கடமையை செய்யும், கட்டிடமும் தன் கடமையை செய்யும் என கூறிக்கொண்டு இந்த 52வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். திரு வல்லரசு தினேஷ் ராஜா அவர்களுக்கும், தலைவர் திரு வல்லரசு தினேஷ் ராஜா அவர்களுக்கும், துணைத் தலைவர் திரு BK திருப்பதி ராஜா அண்ணன் அவர்களுக்கும், எங்கள் பொருளாளர் கரு முருகானந்தம் ஐயா அவர்களுக்கும், செயலாளர் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நிறுவனர் திரு முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும், துணைத் தலைவர் திரு தனபாக்கியம் மேடம் அவர்களுக்கும், நந்தகுமார் ஐயா அவர்களுக்கும், எங்களது கௌரவ ஆலோசகர் திரு சிவகாளீஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மதிய வணக்கங்களை தெரிவித்து கொண்டு, இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, கர்மா விடாது கர்மா வெல்லும். என்னங்க, இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது நம்மளுடைய முற்பிறவியில் செய்த கர்மாவால் வருது. அதை நம்ம எழுதி வச்சுருக்கோம். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் குலவர்தினி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கிதே ஜென்ம பத்திரிக்கா அப்படின்னு சொல்லி, இந்த பிறவி என்பது முன் ஜென்மத்தில் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு உண்டாகி வர்றது. அதானே, அதை பேஸ் பண்ணி தான் எல்லாம் இருக்குது. இது ஆக்சுவலாக இந்த தலைப்பை இது பண்ணும்போது கர்மா விடாது, நம்ம என்ன பண்ணாலும் கர்மா துரத்தும் அப்படின்றதோட விட்டுறணும் அப்படின்னு பார்த்தோம். பட் கர்மா விடாதுன்னு ஒரு நெகட்டிவாக இருக்க விட கர்மா விடாது கர்மா வெல்லும் அப்படின்றதும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு இது பண்ணேன். இந்த கர்மா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்க. பெரிய பெரிய ஞானிகள் யோகிகள் அவங்கக்கிட்ட தான் நம்ம கற்றுக்க முடியும். இது வந்து ஒரு ஜாதகம் பார்க்குறதுக்கு எப்படி நம்ம நிறையா பேர்த்துக்கிட்ட போய் நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கிறோமோ, நம்மளுடைய கர்மா என்ன, நம்மளுடைய கர்மாவை எப்படி கழிக்கிறது, நம்ம இந்த பிறவி இதில் நம்ம எப்படி விடுபடுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஞான குரு வேணும். ஒருத்தர்கிட்ட போய் அது சரணாகதி ஆகி வந்தால் தான் வரும். அப்படிங்கிறதுக்கு இந்த டாப்பிக்கை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் எடுக்கும்போது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயங்களும் தகவல்களும் கிடச்சிச்சு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். முதல்ல இது வந்து 52வது கருத்தரங்கம் இல்லையா, அதனால் போன தடவை சொல்லியிருந்தோம் இந்த 51வது கருத்தரங்கத்தில் 51 பேர் எண் வர மாதிரியான ஆளுங்களாம் யார் யாருன்னு. இந்த 52ல் வந்து 52 பேர் எண் வர மாதிரி இருக்கிறது விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி அப்படின்னா 52 வருது. அப்புறம் இந்த KGF படம் எடுத்த டைரக்டர் பிரசாந்த் நீல், அவருடைய பேரோட டோட்டல் 52. பிரணீதா சுபாஷ் அப்படின்னு சொல்லி ஒரு நடிகை, அவங்களோட பேரும் 52ல் வருது. பால் தாக்கரே, பால் கேசவ் தாக்கரே அப்படிங்கிறது அவருடைய முழு பெயர், அதை கூட்டினாலும் 52 வருது. அதாவது இந்த கர்மாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள், பொதுவான விஷயங்களை சொல்லிடலாம். அதில் இந்த நம்பர், அதே மாதிரி இந்த புக்கு ரொம்ப சிறப்பான இது வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லா போச்சு. நிறைய பேர் கூப்பிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவர் வந்து முருகானந்தையா வந்து இப்போ வெளியில் போகும்போது திடீர்னு நான் உன்னை சொல்ல மறந்துட்டேன், நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன அப்படின்னா, எல்லாமே வெறும் 32 எங்கே பார்த்தாலும் ஃபோன் போட்டால் 32ன்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து ஈரோட்லேருந்து ஒரு கால் வந்துச்சு. ஒருத்தர் வந்து ஒரு ஃபோன் நம்பர் எடுத்து 32ன்னு ஃபோன் நம்பர் முடித்து ஃபோன் நம்பர் எடுத்தாராம்மா. எடுத்துகிட்டு அவருக்கு 2 பெண் குழந்தை, இந்த தடவையும் பெண் குழந்தை தான் பிறக்குன்னு சொல்லியிருந்தாங்களாம். ஆனால் மெடிக்கல் மிராக்கலாக பையன் பிறந்துருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க.
அதாவது 32ஆம் என்ன ஃபோன் நம்பரில் வச்சு இப்போ பையன் பிறந்துச்சுன்னு அந்த அளவுக்கு அந்த 32 மேலே ரொம்ப ஈகராக இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஒருத்தர் கூப்பிட்டு எங்கே இந்த டிஷர்ட் போன தடவை 32 போட்டிருந்தோம், டிஷர்ட் எங்கே வாங்கினீங்க, அதே மாதிரி எங்களுக்கு 32ல் டிஷர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நல்ல விஷயம் 32. அதே மாதிரி நான் இன்னொருத்தர் கூப்பிட்டு இந்த 32 வந்து நீங்கள் ரொம்ப இதாக சொல்கிறீங்க. நானும் வந்து ஜோதிட ரீதியாக அதை பார்க்கும்போது குரு சந்திரன் இணைவு, குரு சந்திர யோகமாக நினைக்கிறேன். அது ஒரு சில வாழ்க்கையில் நிச்சயம் உயர்த்துது அந்த மாதிரி சொன்னாங்க. நிறையா கருத்துக்கள் சொன்னாங்க. அப்புறமா இப்போது இந்த மாதம் நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பெரிய பாலத்தை திறந்தாங்க. பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். பாலத்துக்கு பேர் என்ன? ஜிடி நாயுடு பாலம். ஆமாம். உடனே ஜிடி நாயுடு என்ன வண்டி நம்பர் வச்சுருந்தாருன்னு பார்த்தீங்களா? பார்க்கலையா? 4532 அப்படின்னு நம்பரை வச்சுருந்துருக்கார் காரு. அதை உடனே ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து போட்டு இதை பாருங்கள் 32 முடிகிற மாதிரி நம்பர் அவர் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி பகிர்ந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. இது வந்து நம்ம எண்கணித சம்மந்தமாக. இப்போ இந்த கர்மா அப்படின்னு வந்தோம்னா, இந்த கர்மா அப்படிங்கிறது என்ன? பொதுவாக கர்மா என்றால் என்ன? கர்மா அப்படிங்கிறது வினைப்பயன். வினைப்பயன். அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த கர்மா அப்படிங்கிறது இந்து மதத்துக்கு மட்டும் உண்டானது. இந்து மதம் சார்ந்த மதங்கள், ஜெயினிசம், புத்திசம், சமணம், இந்த மாதிரியான மதங்களுக்கு மட்டும்தான் இந்த கர்மா தியரி அப்படிங்கிறது உண்டு. அதாவது நமக்கு தான் 7 பிறவிகள் உண்டு. இந்த பிறவியில் செஞ்ச கர்மா வந்து பலன்கள், அதாவது அடுத்த ஜென்மத்துக்கு தொடரும் அப்படிங்கிறது எல்லாம் நமக்கு தான் இருக்குது. மற்ற மதங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதில் ஒரு சில விஷயங்கள் எழுதிக்கோங்க, நான் சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது. நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அதை மட்டும் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சொல்கிறேன். ஒருவன் எப்படி நடக்கிறானோ அவனும் அதுபோலவே ஆகிறான் என்கிறது யஜுர்வேதம். ஒருவன் எப்படி நடக்கிறானோ அவனும் அதுபோலே ஆகிறான். அதே மாதிரி கர்மா என்பது ஒருவருக்கு விதிக்கப்பட்ட தலைவிதி அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். இந்த கர்மா அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்காக இருக்குது. வார்த்தை அப்படிங்கிறது கர்மா, எல்லாம் அவன் கர்மா அப்படிங்கிறோம். அதுக்கும் அவன் செய்கிற கர்மத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. கர்மாவுக்கும் கர்மத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதில் கர்மா என்பது ஒருவருக்கு விதிக்கப்பட்ட தலைவிதி அல்ல. அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? எழுதிக்கிட்டீங்களா? சரி. இந்த கர்மாவில் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன? நீ என்ன கர்மம் பண்ணி தொலைச்சியோ, இல்லைன்னா ஏன் இந்த கர்மம் அடிக்கடி வார்த்தைன்னு யூஸ் பண்ணோம்னா அந்த ஒரு வார்த்தை தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? வேறு ஏதாவது தெரியுமா? எதுவுமே நமக்கு தெரியாது. உண்மையாலுமே எனக்குமே எதுவும் தெரியாது. ஒரு தெலுங்கு ஆக்ட்ரஸ்ஸு அவங்க ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது நான் அந்த டாப்பிக்கை கொடுத்துட்டேன். அந்த டைமில் அந்த நம்ம எதை பார்க்குறோமோ அது கிடைக்குங்கிற மாதிரி அந்த ஆக்ட்ரஸ் அந்த வேர்டை சொன்னாங்க. சார், இந்த கர்மாங்கிறது ரொம்ப முக்கியம், இந்த கர்மா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 3 வார்த்தை சொல்கிறாங்க. என்னடா இது, இந்த நடிகைக்குள்ளார இப்படி ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை தேட ஆரம்பிக்கிறேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா, பார்த்துக்கோங்க, கர்மா அப்படிங்கிறது என்னென்னா சஞ்சித கர்மா. எழுதிக்கோங்க, சஞ்சித கர்மா, அதாவது சேமித்த கர்மா. அடுத்தது சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, செயல்படுகின்ற கர்மா, செயல்படுகின்ற வினை பயன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 3வது அகாமிய கர்மா, வர இருக்கின்ற வினைப்பயன். அதாவது இந்த கர்மா அப்படிங்கிறது 3 விதங்களில் இருக்குது. சஞ்சித கர்மா அப்படிங்கிறது சேமித்த வினைப்பயன், நம்ம சேமித்து வச்ச கர்மாக்கள். பிராப்த கர்மா அப்படிங்கிறது நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற செயல்படுகின்ற வினைப்பயன். 3வது அகாமிய கர்மா அல்லது வர இருக்கின்ற வினைப்பயன். அதாவது
விஜயமங்கலம் ஐயா இதில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்கிறேன். படத்தை எடுத்ததுமே வேகமாக ஓட்டக்கூடாதுங்கிறதுனால மெதுவாக படத்தை கூட்டிகிட்டு போகிறேன். இந்த 3 விதமான கர்மா இருக்குது. இதில் இந்த சஞ்சித கர்மா அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளோட ஆல்ரெடி நம்ம என்ன வச்சுருந்தோமோ அதை எடுத்துக்கிட்டு உள்ளே வரோம். சார் நிறையா பெரிய விஷயம், சாதாரணமாக நினைக்காதீங்க. நம்ம வைசாக் ஆந்திர பிரதேசில் கூகுள் வந்து 1,30,000 கோடியில் டேட்டா சென்டர் போட போகிறாங்க. பார்த்துருப்பீங்க. அதாவது உலகத்தினுடைய டேட்டா எல்லாம் நம்ம கூகுளில் பார்க்குறோம் இல்லையா சார், என்ன கூகுளில் தேடுறாரோ அது போய் இங்கேருந்து அப்படியே போய் அமெரிக்காவில் ஸ்டோர் ஆகுது. அந்த மாதிரி ஸ்டோர் ஆகிறது எல்லாமே இப்போ வந்து இந்தியாவிலே ஸ்டோர் ஆக போகுது. அதுக்கு போட போகிறாங்க பல லட்சம் பேரோட டேட்டா. அந்த மாதிரி நம்ம ஏற்கனவே இந்த பல ஜென்மங்கள் செஞ்சு வச்ச டேட்டாவில் இருந்து பிறக்கும் போது ஒரு சின்ன ஃபைலில் மட்டும் ஃபோல்டரை மட்டும்தான் தூக்கிட்டு வரோம். ரொம்ப பெருசாலாம் ஒரு ஃபோல்டர் தான் வருது. அந்த ஃபோல்டருக்குள்ளார இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் இருக்குது. அப்படிங்கிறது தான் சஞ்சித கர்மா. அதாவது கர்மா என்றால் செயல் அல்லது வினை என்பது ஒரு விஷயம். கர்மா செய்யாமல் யாராவது இருக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்க முடியாது. சாப்பிடாமல் இருக்க முடியுமா? ட்ரெஸ் போடாமல் இருக்க முடியுமா? பேசாமல் இருக்க முடியுமா? யாராவது பேசாமல் இருக்க முடியுமா? ஊமை மட்டும்தான் அவங்களால இருக்க முடியும். அவங்களால தூங்காமல் இருக்க முடியுமா? இந்த மாதிரி செயல் செய்யாமல் யாராலும் இருக்க முடியாது. அதனால் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது கர்மாவில் சேரும். ஓகேங்களா? நாம் செய்யும் ஒவ்வொரு கர்மாவுக்கும் ஒரு கர்ம பலன் உண்டு. நாம் செய்யும் ஒவ்வொரு கர்மாவுக்கும் கர்ம பலன் உண்டு. சார் அடுத்தது, அவன் தலையெழுத்து, அவன் கர்மாவை அனுபவிக்கிறான். கரெக்டா? அப்படி தானே சொல்கிறோம்? அவன் தலையெழுத்து, அவன் கர்மாவை அனுபவிக்கிறான். ஆனால் அவன் கர்மாவை அனுபவிக்கலை, கர்ம பலனை அனுபவிக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் சொல்லும் போது அவனோட கர்ம பலனை அனுபவிக்கிறான்னு தான் நம்ம சொல்லணும். அதே மாதிரி 3 விதமாக இருக்குதுன்னு சொன்ன அந்த கர்மா, அது 3 விதமாக செயல்படுது. எப்படின்னா, ஒன்று பலன். ஒன்று என்னன்னா பலன். என்ன பலன் அப்படின்னா, ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை கண்டிப்பாக உண்டு. இதான் அந்த நியூட்டன் லான்னு சொல்லுவாங்க. எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் ஈக்குவல் ரியாக்ஷன். அது ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. நாம் செய்யும் ஒவ்வொரு கர்மாவிற்கும் ஒரு கர்ம பலன் உண்டு. இன்னொரு மதம் என்ன சொல்லுது? நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை தான் அறுவடை செய்கிறீர்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இதுவும் கர்மா தான். அடுத்து, 1 பலன், 2 காலம். செய்த கர்மாவுக்கும் அதற்கான பலனை அனுபவிக்கும் காலத்திற்கும் உள்ள இடைவெளி அப்படின்னு ஒன்று இருக்குது, காலம். சார் நான் நல்லவன் சார், நேற்று வரைக்கும் இல்லை இன்றைக்கி வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கேன், ஆனால் என் வாழ்க்கையில் நல்லதுன்னே ஒன்று நடந்ததில்லை. கரெக்டா? அப்படின்னு சொல்கிறோமா? இங்கே உட்காந்துருக்க அத்தனை பேரும் மிக மிக நல்லவர்கள்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் மாதம் ரெகுலராக வரோம், கரெக்டாக பார்க்குறோம். கரெக்டாக? சார் ஒருத்தருக்கு மட்டும்தான் கைத்தட்ட வருது, மற்றவங்களாம் கொஞ்சம் தான் நல்லவர்னு நினைக்கிறீங்க. நான் தான் உங்களெல்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு நினைக்கிறேன் போல். ஓகே, நமக்கும் ஒரு காலம் வரும். ரைட்? அடுத்து 3வது, இது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேர்டாக தோணுச்சு. என்ன பாருங்கள், ஈஸ்வர இச்சை. கர்மத்தின் பலன் எப்போது, எப்படி, எந்த அளவு செயல்படும் என்பது இறைவனின் தீர்மானப்படியே நடக்கிறது. அதற்கு பேர் என்ன? ஈஸ்வர இச்சை. எத்தனை பேர் காந்தாரா 2 படம் பார்த்தீங்க? காந்தாரா படம் பார்த்தீங்களா? பார்க்கலையா? காந்தாரா படம் பார்க்கல? ஓகே.
படம் கடைசியாக நம்ம 2 படத்துக்கு வரும்போது காந்தாரா படத்துக்கு போய்க்கலாம். சரி, முக்கியமாக இந்த கர்மாவை பற்றி சொல்லும்போது நம்ம என்ன சொன்னோம், இந்து மதம் மட்டும்தான் இந்த கர்மாவை இருக்குன்னு சொல்கிறோம், மற்ற யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக இப்போது கிறிஸ்டின் அவங்களோட இதில் பார்த்தீங்க அப்படின்னா கர்மா என்ன வேணால் பண்ணுற, ஏதோ பண்ணுற, நல்லது பண்ணுறியோ கெட்டது பண்ணுறியோ, ஆனால் இறந்ததுக்கப்புறம் ஒன்றை புதைச்சிட்றவங்க. இதுவான பிறகு நீதி நாள் அப்படின்னு ஒரு நாள், அன்னைக்கு இறைவன் வந்து உன்னோட கணக்கை பார்த்துட்டு நீ என்னென்ன நல்லது பண்ணியிருக்க என்னென்ன கெட்டது பண்ணியிருக்கேன்னு பார்த்துட்டு உன்னை சொர்க்கத்துக்கோ இல்லை நரகத்துக்கோ அனுப்புகிறாரு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இன்னொரு மதம் என்ன சொல்லுது, எல்லாம் டைரெக்டாக சொர்க்கம்தான், நீ இந்த ஜென்மத்தில் நீ இப்படிலாம் பண்ணினா நீ அங்கே போவ, இந்த மதத்துக்கு உட்பட்டு நீ நடக்கலைன்னா நீ அங்கே போக மாட்ட அப்படின்னு சொல்லுது. ஆனால் நம்மளோட இதில் அப்படி கிடையாது. இங்கே எத்தனை பேர் தொழில் பார்க்குறவங்க இருக்கீங்க, லெட்ஜர் போட்டு கணக்கு எழுதுறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? எழுதுறீங்க இல்லையா? இன்று வரவு இன்னைக்கு செலவு அப்படின்னு லெட்ஜர் போட்டு மெயின்டைன் பண்ணுற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை நல்லது கெட்டதுகள் நம்மளுடைய ரெஜிஸ்டர் புக்கில் ரெஜிஸ்டர் ஆகிக்கிட்டே வருது. நமக்குன்னு ஒரு ரெஜிஸ்டர் புக்கு இருக்குது சார், தெளிவாக புரியுதா? நம்மளோட மதத்தில் ஒரு ரெஜிஸ்டர் புக்கை வச்சுருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் அனுப்புகிறாங்க. இங்கே லாப நஷ்ட கணக்கு பார்க்கப்படுகிறது. வாங்கிய கடனுக்கும் கட்டாமல் விட்ட வரிகளுக்கும் அடுத்த வருட கணக்குக்கு எப்படி லெட்ஜரை மாற்றிட்டு அடுத்த வருஷத்தில் தூக்கிட்டு போகிறோமோ அதே மாதிரி ஒரு இந்து மதத்தில் கட்டாமல் விட்ட விஷயங்களுக்கு நாம் இந்த ஜென்மத்திலோ இல்லை அடுத்த ஜென்மத்திலையோ கடனை கட்டியே தீரணும். புரியுதா? இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று, இந்த நல்லவன் கஷ்டப்படுறான், கெட்டவன் டாப்பாக இருக்கான், அதானே எல்லாரோட இதுவும். நல்லவன் ஏன் சார் கஷ்டப்படுறான், கெட்டவன் ஏன் சார் டாப்பாக இருக்கான்? யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் இந்த ஜென்மத்தில் அவன் செய்கிற நல்லதை பார்க்குறோம், அவன் செய்கிற கெட்டதை பார்த்துக்கிட்டு இவன் நல்லவன் கெட்டவன் தீர்மானிக்கிறோம். ஆனால் அவனுக்கு நடக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது முன் ஜென்மத்தில் அவன் செய்து வைத்ததற்கான பலன் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இப்போ நடக்கிறதுக்கு, இப்போ அவன் செய்கிறதுக்கு எப்போ நடக்கும் அப்படின்னா 2 விதம். ஒன்று இப்போவே நடக்கலாம், இன்னொன்று இந்த பிறவி முடிவதற்குள் நடந்துடலாம், இல்லைன்னா அடுத்த பிறவியில் நடக்கலாம். இதை நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இன்றைக்கி எல்லாரும் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணுறோமா? எல்லாரும் டேட்டா யூஸ் பண்ணுறோம், மொபைல் டேட்டா. ஒரு கம்பெனி ஒரு ஆஃபர், ஒரு சில கம்பெனி ஆஃபர் வச்சுருக்கான். எப்படின்னா எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஜியோகாரனோ வோடஃபோனோ ஏர்டெல்லோ என்ன பண்ணுறான், ஆளுக்கு 1.5 GB இன்றைக்கி வச்சுக்கோ அப்படின்னு எல்லாருக்கும் கொடுத்துட்டானா, அந்த 1.5 GB இன்றைக்கி தீந்துடும், நாளைக்கு புதுசாக 1.5 GB வரும். அதுதானே இப்படி ஒரு டேட்டா போகுது. இன்னொருத்தன் என்ன பண்ணுறான், இன்றைக்கி 1.5 GBயில் நீ 1/2 GB தீத்திட்டினா 1 GB உனக்கு நாளைக்கும் கிடைக்கும்ன்றான். இருக்கா? அப்படி ஒரு ஸ்கீம் இருக்குது. அதாவது உங்களோட இப்போ அது வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேமிலி பேக்கு அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும், ஒரு 70 GB இருக்கும். நீங்கள் 30 GB இந்த தடவை யூஸ் பண்ணிட்டு அடுத்த மாதத்துக்கு அந்த 40 GB டேட்டாவை எடுத்துக்கிட்டு போகலாம், டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த மாதிரி நம்மளுடைய பிறவி இந்த சமயத்தில் நாம் செஞ்சு வச்சக்கூடிய நல்லது ஸ்டோர் ஆயிரும். நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சாலும் அது இருக்கும், பின்னாடி அடுத்த இதில் அது கழிக்கப்படும். ஓகேவா? அடுத்தது சஞ்சித கர்மம், பிராப்த கர்மம், ஆகாமிய கர்மம். இதுதான் 3 விதமான கர்மம். சரி, இந்த லெட்ஜர் புக்குன்னு ஒன்று சொன்னோம் சார். அதில் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர் சேர்ந்து தொழில் பண்ணுறாரு, ஒரே தொழில் 2 பேர் செய்கிறாங்க. ஒருத்தர் அதிகம் சம்பாதிக்கிறாரு, ஒருத்தர் கம்மியாக சம்பாதிக்கிறாரு. கரெக்டா? அது ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம பாஷையில் சொல்கிற போனால்
எல்லாரும் சேனல் ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் எல்லாரும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மாதிரி அதிகமாக பாப்புலர் ஆகல. ஏன் அப்படின்னு ஒன்று வரலாம். அதுக்கு என்ன காரணம்னா, ஒருத்தர் போன ஜென்மத்தில் கட்டி வச்ச லோனு வட்டி அதெல்லாம் எதுவுமே கட்டாமல் இருந்ததுனால அவர் இந்த தொழிலில் நஷ்டமாகி அதை கட்டிக்கிட்டு இருக்கார். ஒருத்தர் போன தடவை நிறையா டெபாசிட் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மாதிரி ஏகப்பட்ட டெபாசிட் பண்ணி வச்சுருக்கிறதுனால இந்த ஜென்மத்தில் அதிகமாக இட்டு அடித்து நல்லா போகிறாரு. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரே தொழில் செய்கிறாங்க 2 பேர். அதாவது இப்போது நீங்கள் அனில் அம்பானி முகேஷ் அம்பானி அவங்க கணக்கே எடுத்துக்கலாம். 2 பேர்த்துக்கும் சொத்தை ஈக்குவலாக பிரித்து கொடுத்தாங்க. உலக கோடீஸ்வரர்கள் 2 பேர்த்துக்கும் அவங்க அப்பா சொத்தை பிரித்து கொடுக்கும்போது 2 பேரும் உலக கோடீஸ்வரனாக இருக்கான், அண்ணன் தம்பி. இத்தனைக்கும் அண்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா, தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹை வேல்யூடு கம்பெனிஸை கொடுத்தாங்க. ஆனால் அவங்க சின்னவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருந்த இடம் இல்லாமல் காணா போயிட்டாங்க. முகேஷ் அம்பானி இன்றைக்கி அதே இடத்துல 3வது இடத்துல உலக பணக்கார பட்டியலில் இருக்கார். உலக பணக்காரருக்கு இந்த கர்மா, இந்த தொழில் அப்படிங்கிறது வேலை செய்யும். ஓகேவா? அதனால் இந்த கர்ம பலன்களை ரொம்ப ஜாக்கிரதையாக அனுபவிக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் கேளுங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு என்ன சார் கர்மா அதுதானே உங்களுக்கு தெரியணும். கண்டிப்பாக தெரியணும். இது முடிகிறதுக்குள்ளே தெரியும். முடியலைன்னா முடிஞ்சதுக்கு அப்புறமா 2 விஷயத்தை விளக்குறேன். அப்போவும் தெரியலைன்னா அப்புறமா கூப்பிடுங்க, சொல்கிறேன். ஏன்னா சார் இந்த கர்மாங்கிறது ரொம்ப குழப்பமான ஒரு விஷயம். ரொம்ப சாதாரணமாக ஈஸியாக இப்படி எடுத்து போடுற மாதிரி இல்லை. இந்த கர்மா அப்படிங்கிறது நான் அந்த டேட்டாவை வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு நினச்சேன். டேட்டாங்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா இன்னொன்று சொல்கிறேன். இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சஞ்சித கர்மா ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா, அந்த சஞ்சித கர்மா அப்படிங்கிறது என்ன, ஒரு வேடன் வந்து வில் செஞ்சு ஒரு 10 வில்லு வச்சுருக்கான் வச்சுக்கோங்க. ஒரு 10 வில்லை செஞ்சு அவங்க இந்த இதை பின்னாடி வச்சுருப்பாங்க இல்லையா குடும்பம் மாதிரி, அதில் வச்சுருக்கான். அது சஞ்சித கர்மா அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் இருந்து அதாவது ஒரு வேடன் வேட்டையாடுவதற்காக அவன் அம்பார தூளியில் நிறைய அம்புகளை சேகரித்து வைத்திருக்கிறான். அந்த அம்புகள் போன்றவை தான் சஞ்சித கர்மங்கள். அந்த அம்புகளிலிருந்து அவன் சிலவற்றை எடுத்து வில்லில் பூட்டி வேட்டையாடுவதற்காக இலக்கை நோக்கி அடிக்கிறான். அப்படி வில்லில் இருந்து புறப்பட்டு விட்ட அம்புகள் போன்றதே பிராப்த கர்மாக்கள். ஓகேவா? வில்லை எடுத்து விடுறான், அந்த போனதெல்லாம் பிராப்த கர்மாக்கள். பிராப்தம் செயல்பட ஆரம்பித்து விட்டால் அவற்றை திரும்ப பெற முடியாது. பிராப்தம் செயல்பட ஆரம்பித்து விட்டால் அவற்றை திரும்ப பெற முடியாது. அதுக்கப்புறம் அடுத்து பின் வேடன் தனக்கு வேண்டிய புதிய அம்புகளையும் அவ்வப்போது தயாரித்து கொள்கிறான். அவை போன்றவை தான் அகாமிய கர்மங்கள். அகாமிய கர்மங்கள். ஓகேவா? அப்படி தயாரித்த புதிய அம்புகளை அவன் தன் அம்பார தூளியில் ஏற்கனவே உள்ள பழைய அம்புகளோடு சேர்த்து கொண்டு விடுகிறான். அதே போலவே அகாமிய கர்மங்கள் சஞ்சித கர்மங்களோடு சேர்ந்து விடுகின்றன. இப்போ புரியுதா சார்? நம்ம செய்கிற கர்மா நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இங்கே நீங்கள் வந்து உட்காடுறீங்க, ஏற்கனவே உங்கள் டேட்டாவில் இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து ஜோதிடம் கற்றுருப்பீங்க. இப்போ நீங்கள் விஷயத்தை வாங்குறீங்க, உள்ளே ஸ்டோர் பண்ணுறீங்க, ஸ்டோர் பண்ணிவிட்டு திரும்ப போகிறீங்க, மறுபடியும் இங்கே வருவீங்க, மறுபடியும் நீங்கள் இங்கே வரணும்னு இருக்கும்போது இங்கே வந்து பேச ஆரம்பிச்சிருவீங்க. ரைட்டா? இப்போ உங்கள் இடத்துல கை தட்டணும்னு இந்த இடத்துல இருந்துச்சுன்னா ஒன்று அந்த இடத்துல கை தட்டிடலாம். அந்த ரெக்கார்டில், பாஸ்ட் ரெக்கார்டில். ஓகே, ரைட் சார். கர்மா விவகாரத்தை இத்தனை குழப்பமாக இறைவன் ஏன் வைத்திருக்கிறான்? இந்த உலகம் இறைவனது படைப்பு மட்டுமல்ல, இந்த படைப்பில் உள்ள அனைத்திலும் அந்தர்மயமான வசிப்பவனும் இறைவனே. இறைவன் படைக்க மட்டும் இல்லை, ஒவ்வொரு விஷயத்திலும் இறைவனும் இருக்கிறார். அதுக்கு நமக்கு முன்னாடி பேசின குரு ஐயா அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? கடவுள் எங்கே இருக்காரு?
கடவுள் எங்கே இருக்காருன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? உங்களுக்குள்ளார இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக? அப்போது இறைவன் எங்கே இருக்காரு? எல்லாத்தையும் படைச்சதில் மட்டும் இல்லை, எல்லாரோடவும் இறைவன் இருக்கிறார். ஒன்று. அடுத்து, இறைவன் சனாதன மதத்தின் கோட்பாடு சிருஷ்டியும் சிருஷ்டாவும் இரண்டல்ல, இரண்டும் ஒன்று. சிருஷ்டியும் சிருஷ்டாவும் இரண்டல்ல, இரண்டும் ஒன்று. மாயமாகிய இந்த படைப்பும் அதில் உள்ள ஜீவ ஜாலங்களின் இன்ப துன்பங்களும் ஜனன மரணங்களும் இறைவனின் லீலை அன்றி வேறில்லை. அவனே அங்கு பங்கு பெறும். அவனது விளையாட்டை பற்றி குறை கூற நாம் யாரும் இல்லை. ஓகேவா? ஓகே. அடுத்தது, கடவுள் ஏன் இப்படி மாய விளையாட்டுகளை செய்து கொண்டு இருக்கிறார் என்று கேட்டதற்கு ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர், இறைவனுக்கு தன் மாய விளையாட்டான படைப்பு தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பதில்தான் விருப்பம். கண்ணாமூச்சி விளையாட்டில் எல்லோரும் தாச்சியை தொட்டுவிட்டால் பிறகு ஆட்டத்தில் என்ன சுவை இருக்கிறது? அதனால் ஒரு புறம் தன் மாயையால் இறைவன் மயக்கினாலும் மறுபுறம் மனித பிறவியின் நோக்கம் மோட்சமே என்பதை சிலராவது புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற கருணையும் அவனுக்கு இருக்கிறது. அதனால் இறைவன் தானே அவதாரம் எடுத்து வந்து மகான்களாகவும் ஞானிகளாகவும் உருவாகி இந்த படைப்பின் ரகசியத்தை பரப்புகிறார். ஓகேவா சார்? இறைவன் என்ன பண்ணுறாங்க சார்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மக்கிட்ட இருக்க டேட்டாவை அன்றைக்கே முடிக்கணும். இதில் யாராவது அன்றைக்கி 1.5 GB இருக்குது, எனக்கு இந்த 1.5 GB தீத்தே தீரணும்னு வீடியோ பார்க்குற மாதிரி நாம் இந்த கர்மாவை எதுக்காக பிறந்தோங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு தீர்த்துட்டு போகணும். அதுக்கு தான் நம்ம இவ்வளோ பேசுகிறோம், இவ்வளோ புக்கு தேடுறோம், எல்லா விஷயமும் தேடுறோம். இறைவன் அதை என்ன பண்ணுறாரு? எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க வைக்கல. எல்லாரும் வா எல்லாத்தையும் இதை தெரிஞ்சுக்கிட்டு போன்னு சொல்லலை. அதை சொல்கிறதுக்கு ஒரு சில ஞானிகளை அனுப்புகிறார், ஒரு சில அவதாரங்களை எடுக்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை ஒரு சிலர் புரிஞ்சுக்கிட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான். இப்போ ஜப்பானில் ஒரு சிலரோட வாழ்க்கையினுடைய வயது அங்கே வாழ்ந்துட்டு இருக்கவங்க 100 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. குழந்தை பர்த்தே இல்லை. ரொம்ப குழந்தை பிறக்கிற இது குறைஞ்சி போச்சு. அங்கே நாடே இன்னும் ஒரு 100 வருஷம் கழித்து பார்த்தா இப்போ ஒரு சில கிராமங்களில் எல்லாம் 100 வயசு தாண்டினவங்க அதிகம் இருக்காங்க. ஓகேவா? புதுசாக யாரும் குழந்தை பெற்றுக்கிறதே இல்லை. அப்படி இருந்தால் என்ன ஆகும்? சுத்தமாக காலி ஆகிடுமா? முதல்ல அதான் நம்மளோட டேட்டாவை முழுசாக எரேஸ் ஆகிறதுக்கு ஒரே வழி நாம் திரும்பி பிறக்காமல் இருக்கிறது தான். கரெக்டா? அதை யார் இப்போ பண்ணிகிட்ருக்காங்கன்னா ஜப்பான் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ தான் நம்ம நாட்டுக்குள்ளார அடி எடுத்து வச்சிருக்கு. அது எப்படி அடி எடுத்து வச்சிருக்குன்னா, பெண்கள் எல்லாம் வீரத்தோட நாங்கள் வேலைக்கு போகிறோம், நாங்கள் சம்பாதிக்கிறோம், நாங்கள் புள்ள வைக்க மாட்டோம், நாங்கள் கல்யாணம் பண்ணால் எங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு இப்போ தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் இப்போ தான் கர்மா ஈஸியாக வேகமாக எரேஸ் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா? இந்த இதை முடிகிறதுக்குள்ளார இன்னும் ஒரு சில விஷயங்கள்ல அது தெளிவாக தெரிஞ்சிடும். ஓகே? நம்மளை இயக்குவது என்ன? நம் வெறுப்புகள் தான் நம்மை இயக்குகின்றன. உடல் மரிக்கும் பொழுது இந்த வெறுப்புகள் தீருவது இல்லை. எரியும் தீயை எண்ணெய் ஊற்றி அணைக்க முயல்வது போல் செய்த கர்மங்களும் கர்ம பலன்களும் ராக துவேஷங்களை மேலும் தூண்டி எரிகின்றன, பார்க்கின்றன. விளைவு விட்டகுறை தொட்டகுறை அனுபவிக்க மீண்டும் மறுபிறவி எடுக்கிறோம். ஓகே? அடுத்து இந்த இடத்துல சொல்கிறேன், ஒரு சில விஷயங்கள் நல்லா மண்டையில் ஏற்றிக்கிட்டே இருங்க. செய்த வினைகளின் பலன்கள் மாறி ஜீவனை தொடர்ந்து அதனை மீண்டும் சம்சார கடலில் வீழ்த்தும் வீடு பெற்றை தராது. ஓகே? அதே மாதிரி இந்து மதம் காட்டும் மோட்சம் என்பது சொர்க்கவாசம் அல்ல. அதையும் நோட் பண்ணிக்கோங்க.
இந்து மதம் காட்டும் மோட்சம் என்பது சொர்க்கவாசம் அல்ல. கர்மா 3 விதமான கர்மாக்கள் இருக்குது. அதுக்கு அனுபவிக்கக்கூடிய பலன்கள், காலங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த கர்மாவை தீர்க்கிறதுக்கு ஒரே வழி அப்படின்னா இந்த ஜென்மத்திலேயே நாம் நமக்கான டேட்டா என்னங்கிறத தெரிஞ்சு அந்த டேட்டாவை முழுசாக க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடணும். இதுதான் இந்த கர்மாவோட விஷயம். ஓகே, ரைட்டா? கர்மாவை நாமே வெல்ல முடியுமா? கர்மாவை நாமே வெல்ல முடியுமா? 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 சார் கர்மாவை நாமே வெல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ரைட். மனிதனுக்கு, நோட் பண்ணிக்கோங்க, மனிதனுக்கு கர்ம சுதந்திரம் உண்டு. மனிதனுக்கு கர்ம சுதந்திரம் உண்டு, ஆனால் போக சுதந்திரம் கிடையாது. அதாவது ஒரு செயலை செய்வதற்கும் செய்யாமல் விடுவதற்கும் ஒருவனுக்கு சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் ஒரு கர்மாவின் பலனை தன் விருப்பம் போல் அனுபவிக்கவோ அனுபவிக்காது தப்புவதற்கோ அவனுக்கு சுதந்திரம் கிடையாது. சார், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஒரு செயலை செய்வதற்கும் செய்யாமல் விடுவதற்கும் ஒருவனுக்கு சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் ஒரு கர்மாவின் பலனை தன் விருப்பம் போல் அனுபவிக்கவோ அனுபவிக்காமல் தப்புவதற்கோ அவனுக்கு சுதந்திரம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இந்த ஒரு ரவுடி உங்கள் ஏரியாவில் இருக்கான். அந்த ரவுடியை என்ன பண்ணுறாங்க, யாருக்குமே அடங்காத ஒரு ஆள், அவனை போய் உங்களுக்கு ஒரு கோபம் அவனை குத்திடுறீங்க, அவனை கொன்னுடுறீங்க. கொன்னதுக்கப்புறம் போலீஸ் பிடிக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவன் ரொம்ப கெட்டவன், அந்த கெட்டவனை கொல்றதுக்காக இறைவன் என்னை அனுப்பியிருக்காரு, நான் அவனை கொன்னுட்டேன் அப்படின்னு சொன்னால் யாராவது விடுவாங்களா? சட்டம் விட்டுருமா? விடுமா? விடாது. என்ன பண்ணோம்? தூக்கிட்டு போய் உள்ளே வச்சுருவாங்க. உள்ளே வைக்கும் போது ஜட்ஜையா கிட்ட இதே வார்த்தையை சொன்னால் அவர் விடுவாரா? விட மாட்டார். அவர் என்ன சொல்லுவார்? உனக்கு தண்டனை அப்படின்னு, மரண தண்டனை அப்படின்னு ஒன்று கொடுக்குறாரு. நீ கொன்னதுக்கு உனக்கு மரண தண்டனைன்னு ஒன்று கொடுக்குறாரு. சார், மரண தண்டனை கொடுக்குறீங்க, ஆனால் கொடுக்குறீங்க ஒரு 20 வருஷம் கழித்து கொடுங்க அப்படின்னு அந்த டேட்டு, அந்த வருஷத்தை கூட நீங்கள் தள்ளி போட முடியுமா? அதுவும் முடியாது. ஆகையால் இந்த இதுதான் உதாரணமாக சொல்லப்படுது. அவனுடைய ஒருத்தன் ஒரு தப்பை பண்ணிகிட்டு இருக்காங்கிறதுக்காக அவனை போய் நீங்கள் கொல்றதோ அந்த கொன்னதுக்காக வரக்கூடிய பழியை நீங்கள் ஏற்காமல் விடுறதுக்கோ வழி இல்லை. தண்டனையிலிருந்து நீங்கள் தப்பவும் முடியாது. எனவே இந்த கர்மாவை வேடிக்கை பார்க்குறது மட்டும்தான் ஒரே வழி. ஓகேவா? இந்த சமயத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த சொல்கிறேன். தூங்கிட்டு இருக்கவங்க எல்லாம் டக்குன்னு எந்திரிச்சிருவீங்க. என்ன, இந்த கர்மா வெல்ல முடியுமா? இவ்வளோ பேசுகிறீங்க, வெல்ல முடியுமான்னு. நான் ஒரு வீடு மாற்றினேன். எனக்கு ஒரு சூழ்நிலை, இப்போ வீடு மாறணுன்னு மாறினதும் ஒரு அர்ஜென்ட்டு. போய் வீடை பார்த்தோம், எனக்கு வீடு பிடிச்சிச்சு. ஒருத்தரை கேட்ட உடனே வீட்டுக்கு போயாச்சு, அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. அப்புறமா எங்கள் வாஸ்து சார் ஒருத்தரை கூப்பிட்டு, சார் எதுக்கும் ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டா பரவாயில்ல சார் அப்படின்றேன். வந்தவர் வெளியில் நின்று பார்த்ததும் இப்படி பார்த்தாரு, டவரு டோரை பார்த்தாரு, செவத்தை பார்த்தாரு, நம்பரை பார்த்தாரு. நம்பரை பார்க்குறவங்க தான், ஆனால் என் கண்ணுக்கு நம்பரை பார்க்கல. நேராக உள்ளே பூந்தேன், பிடிச்சது அட்வான்ஸ். ஏன்னா எனக்கு அர்ஜென்ட்டு, முடிச்சா போதுன்னு முடிச்சிட்டேன். அவர் வெளியில் பொறுமையாக நிற்கிறாரு. இந்த பக்கம் பார்க்குறாரு, இப்படி பார்க்குறாரு, ரெண்டை பார்க்குறாரு. சார் டவர் இருக்குது. ஆமாம் சார் டவர் இருக்குது சார். சார் நம்பர் பார்த்தீங்களான்னாரு. சார் அப்படின்னேன். சரி உள்ளே வாங்கினாரு. உள்ளே போனோம், பார்த்தேன். பார்த்துட்டு சொன்னார், இருக்கிறதுலேருந்து வெளியில் வந்துட்டீங்க, விடுங்க அடுத்தது என்னன்னு பார்க்கலான்னாரு. சரியா? போன வாரம் சனிக்கிழமைன்னு பேசினேன். சனிக்கு உறவு தொடரும், சனிக்கிழமை, அதனால தான் விஜயை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி. இங்கே நம்ம சனிக்கிழமை பற்றி பேசிட்டு போகிறோம். அங்கே 41 பேர் காலி. கரூர் சம்பவம்னு போட்டாங்க. சரி, அதுதான் நடந்துச்சா? அது நடந்ததும் நான் யோசிச்சுட்டேன், ஆஹா இந்த சனிக்கிழமை மேட்டரை நம்ம வெளியில் விட்டோம்,
எடுத்த சனிக்கிழமை இவன் இப்படி ஆகிப்போச்சு, அடுத்தது என்ன நடக்குமோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அடுத்த சனிக்கிழமை நான் கீழே விழுந்து அடிபட்டு கால் இப்படி ஆயிடுச்சு. சரி இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினுக்கு போகும்போது கீழே விழுந்துறேன், இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ட்ரெயினில் ஏறிட்டு போய் டாக்டர்கிட்ட போய் உட்காந்து டோக்கன் போடுவாங்கள்ல, டோக்கன் நம்பர் போட்டாங்க. என்ன நம்பராக இருக்கும், ஏதோ ஒரு டோக்கன் வரும்ல, நமக்கு தான் நம்பர் வருமே அப்படின்னு பார்த்தேன். 48ன்னு வந்துச்சு. ஓகே ரைட்ரா, சந்தோஷம். 48 இது வரைக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லாத நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எமர்ஜென்சி உடனே போட்டு கட்டை போட்டுட்டு வந்துட்டேன் மயிலாடுதுறையில். அதுக்கப்புறம் சேலம் வந்ததும் சார் வந்தாங்க, பார்த்தாங்க. என்ன சார் அப்படின்னாங்க. ஆமாம் சார் நடந்துருச்சு சார். வீடு பண்ணிடுச்சா சார் அப்படின்னாரு. என்ன வீடு பண்ணிடுச்சாங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் அப்போ தான் ஞாபகத்துக்கு வருது. என்னோடய வீட்டோட டோர் நம்பர் 15. நான் விழுந்துட்டும் நான் எந்திரிச்சு உடனே ட்ரெயினில் போய் ஏறி உக்காடுறேன். நான் ஏறி உட்காந்த கம்பார்ட்மெண்ட் நம்பர் 15. இப்போ சேலம் வந்ததும் ஒரு டாக்டர்கிட்ட போகிறேன், அங்கே போய் டோக்கன் போட்டேன், அந்த இடத்துல டோக்கன் நம்பர் 15. எப்படி? அப்போது ஏப்ரல் மாதமே அவர் வந்து பார்த்ததும் அந்த நம்பர் தப்புன்றதை சொல்கிறாரு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே எங்கே அக்டோபர் மாதம் அடித்து அந்த 3 இடத்துல அந்த 15ஆம் நம்பர் டோக்கன் 15 துரத்துது. சரி சார் 15ஆம் நம்பர்னால் உடனே இப்படிலாம் பண்ணுமா அப்படின்னா, பெங்களூர்லேருந்து ஒரு கிளைண்ட்டு நம்ம நம்பர் பார்க்குற ஒருத்தர் ஒரு வீடியோ அனுப்பியிருந்தார். சார் என்ன ஒரு அதிசயம் பாருங்கள் சார், உங்களுக்கு வீடியோ அனுப்பியிருக்கேன், நீங்கள் இன்னும் ஓப்பனே பண்ணி பார்க்கல, வாட்ஸ்அப் எடுத்து பாருங்கள் சார்னாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்ன சார் இது அப்படின்னேன். மங்களூர் டு மேங்களூர் பைபாஸில் ஒரு வண்டி முன்னாடி போன வண்டியை குத்துது. ஒரு வண்டியை குத்துனதும் அப்படியே தொடர்ந்து 4 வண்டியும் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. போய் யூடியூப்பில் பாருங்கள் இருக்குது. அந்த 4 வண்டியினுடைய டோட்டல் நம்பரும் 15. நம்பர் சொல்கிறேன் 2364. ஒரு வண்டி நம்பர் வண்டி அடி வாங்கின வண்டி 2364. அதுக்கு அடுத்த நம்பர் 0582. அதுக்கு அடுத்த நம்பர் 4407. அதுக்கு கடைசியாக நின்ன வண்டி 2319. அத்தனை வண்டியோட டோட்டலும் காரு, எல்லாமே காரு, 4மே காரு, 4ஓட டோட்டலும் 15. இப்போது கர்மாவை நாம் வெல்ல முடியுமா? சொல்லுங்கள் சார், கை தட்டி எந்திரிச்சு கடன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். கர்மாவை வெல்ல முடியுமா? இந்த 15ஆம் நம்பரில் உட்காந்து அது எப்போ வேணால் செய்யும். பலன் எப்போ காலங்கிறது மட்டும்தான் மாறுமே தவிர நிர்ணயிக்கப்பட்டது எப்போ வேணால் நடக்கும். இதில் நான் கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருந்தேன். அலர்ட்டாக இருந்தேன்னா எப்படின்னா, 50வது மீட்டிங் நடந்தது. போன ஒரு 4 நாளில் என் கூட என்னோடய ஸ்டாஃப் கீழே விழுந்து அடிபட்டுருச்சு. அவங்களுக்கு ஒரு பயங்கரமான அடி, கிட்டத்தட்ட 15,000 ரூபா வண்டி செலவுன்னு சொன்னாங்க. அதுவும் 15 தான் வந்துச்சு. அப்போ நான் என்ன நினச்சேன், சரி நம்ம கூட இருக்க ஆளை போட்டு ஒரு வழி பண்ணிடுச்சு, நம்மளை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நினச்சோம். போன மாதம் இங்கே வரும்போது எம்எஸ் ஐயா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், எப்படிலாம் அடி மூஞ்சி வீங்கி இருந்தார், அவர் விழுந்துருந்தார். சரி எக்ஸ்ட்ராவாக இன்னும் 2 பேர்த்த ஜோதிட பிரபஞ்ச குழுவில் எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்கு, நம்மளை என்ன பண்ண போகுதுன்னு நினச்சா சார் நம்ம என்ன அலர்ட்டாக இருப்போம், மிஞ்சி போனால் எதிர்த்தாப்பில் வண்டி வந்தால் எவனாவது இடிச்சிருவானான்னு அலர்ட்டாக இருப்போம். நாம் நடந்து போய் விழுந்தெல்லாம் உடைவோம்னு நினைக்க முடியுமா? நடந்து போய் விழுந்து கால் உடையுது. அப்போ நான் எங்கே போகிறது? அந்த அளவுக்கு கர்மாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை இதே ஃப்ளோவில் சொல்லிடுறேன். நிறையா கருத்துக்கள் சொல்கிறோம், நிறையா விஷயத்த சொல்கிறோம். நீங்கள் தான் கரெக்டான விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணணும். ஒருத்தர் கூப்பிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படி இப்படின்னு சொன்னால், நான் ஒன்று சொன்னேன், மொட்டை அடிங்க. ஒரு கதாபாத்திரம் மொட்டை அடிக்குது, அதுக்கப்புறம் ஜெயிக்கிறான். நம்ம வாழ்க்கையில் எதுவுமே பண்ணுறதில்ல, அப்படியே இருக்கும் அப்படின்னு நான் திட்டுற மாதிரி நீ சொல்லியிருந்தேன். ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னார், உண்மையிலுமே நீங்கள் சொன்ன மாதிரி ஜென்டில்மேன் படத்தில் சரண்ராஜ் மொட்டை அடித்தான், அதுக்கப்புறமா அவன் நிறையா படத்துக்கு வந்தான் வில்லனா. சூரியன் படத்தில் முதல் சீனு சரத்குமார் மொட்டை அடிக்கிற மாதிரி தான் சார் இருக்கும்.
அந்த படத்துக்கு அப்புறம் சரத்குமாரோட வாழ்க்கை எங்கேயோ உயர்ந்துச்சு. சேது படத்தில் விக்ரம் மொட்டை அடித்தார், அதுக்கப்புறம் அவருக்கு வாழ்க்கை மாறுனுச்சு. நந்தா படத்தில் சூர்யா அழகான பையன் தான், அவனை மொட்டை அடித்து அவனை கொண்டு வந்து பாலா நிறுத்தினார், அவனோட வாழ்க்கை மாறுனுச்சு. கஜினி படத்தில் மொட்டை அடித்து சூர்யாவை பண்ணியிருந்தாங்க. சிவாஜி படத்தில் ரஜினிக்கு மொட்டை அடித்தாங்க. ஆளவந்தான் படத்தில் கமலுக்கு மொட்டை அடித்தாங்க. இந்த மாதிரி மொட்டை அடிக்கிறது உண்மையாலுமே வாழ்க்கையை மாற்றிருக்கு சார்ன்னு அவர் கூப்பிட்டு சொல்கிறார். அப்போது நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா தயவுசெய்து அதுக்கு ஒரு நல்ல நாள் இருக்குது, அந்த நாள் என்னன்னு கூப்பிட்டு கேளுங்க. ஒரு மாதத்தில் ஒரு சில நாட்கள் இருக்குது, போய் மொட்டை அடிங்க, வாழ்க்கை மாறும். புரியுதா சார்? ஓகே, இங்கே வரலாம். எல்லாம் தூங்கி உங்களை எழுப்புறதுக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது. கர்மாவை நாம் வெல்ல முடியுமா? முடியாது. ரைட், ஓகே. கர்மாவை கஷ்ட நஷ்டங்களை நாம் எவ்வாறு எதிர்கொள்வது, அதான் சார் எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அதை எப்படி என்ன பண்ணுறதுன்னே தெரியல சார். நோட் பண்ணிக்கோங்க, கஷ்டங்களை எவ்வாறு எதிர்கொள்வது. பிராப்த கர்மா 3 விதங்களில் செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுக்குள்ளார நிறைய விஷயம் அடங்கிடுது. உடம்புக்கு வரும் சில நோய்கள் சிறிது காலம் உடலை படுத்தினாலும் பின் மருந்து மாத்திரைகளாலே குணமாகிவிடும். அதுபோல சில பிராப்தங்கள் சிறிது கஷ்டம் தந்துவிட்டு நீங்கிவிடும். ஓகே, நம்பர் 1 கேட்டகரி. தலைவலி வருது, சின்ன சின்ன உடல்நல பிரச்சனை வருது, என்ன பண்ணுறோம்? சின்ன மாத்திரையை சாப்பிட்டு முடிச்சுக்கிறோம். அடுத்து, சில நோய்க்கு அறுவை சிகிச்சை தேவைப்படும், அதனால் கூடுதல் துன்பங்கள் உள்ளானாலும் அதை செய்துவிட்டால் நோய் குணமாகிவிடும். அவ்வாறே சில பிராப்த கர்மங்கள், தான தர்மங்கள், சத்கர்மங்கள், ஈஸ்வர ஆராதனை இவற்றின் மூலம் மட்டுப்பட்டு பின் நீங்கிவிடும். 2வது கேட்டகரி. 3வது தான், சில தீவிர நோய்களுக்கு அறுவை சிகிச்சை செய்தாலும் பலன் இருக்காது, நோய் மீண்டும் மீண்டும் பிடிக்கும். அதுபோல சில கடினமான பிராப்தங்களை துன்பம் மிக மிக அனுபவித்து தீர்க்க வேண்டி வரும், வேறு வழி இல்லை. ஓகே, புரியுதா? 3 விதம். இனிமே உங்கள் கஷ்டத்தை எங்கிருந்து வந்ததுன்னு அந்த 3 டேட்டாவில் பிரிக்கிறீங்க. ஓல்டு கேட்டகரியா, நியூ கேட்டகரியா, இந்த கேட்டகரியிலேருந்து எடுத்துகிட்டு போகணுமான்னு பார்க்குறீங்க. பலன் எப்போ நடக்குதுன்னு பார்க்குறீங்க. அப்படியே ஒரு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அது டெம்பரவரியாக முடிச்சிருமா, அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுமா, இல்லை அது கூட சேர்ந்து வாழணுமாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கர்மாவை போக்கணும். ஒரு பாத்திரத்தில் உள்ள உப்பு நீரில் தொடர்ந்து நல்ல நீரை கலந்து கொண்டே இருந்தால் பாத்திரத்தில் உள்ள நீரின் உப்புத்தன்மை குறைந்து கொண்டே வருவது போல பிராப்த கர்மாவின் தன்மையும் குறையும். சமாளிக்க மிக அனுகூலமான வழி இதுதான், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரே வழி, இறைவனிடம் சரணாகதி செய்யும் பக்தி யோகம் ஒன்று தான். அதையும் காலையில் வந்து ஐயா சொன்னாங்க, எந்த கிரகம்னு பார்த்து அங்கே போங்க, அங்கே எத்தனை திசைக்கு உண்ட மாதிரி சுற்றுங்க அப்படிங்கிறது அவரும் சொன்னார். ஓகே, ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள கர்மாக்கள் செய்து கொண்டே இருக்கும் வரை மனிதனின் பிறவி சக்கரத்தில் உழன்று கொண்டே இருக்க வேண்டியது தான். ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பிறவி சக்கரத்தில் உழன்று கொண்டே இருக்க வேண்டும். இப்போ எல்லாரும் சத்தமாக ஒரு தடவை சொல்லுங்கள், சொல்கிறத பார்த்துக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. பற்று விடாத வரை பிறவியும் விடாது. சொல்லுங்க, பற்று விடாத வரை, பற்று விடாத வரை பிறவியும் விடாது. பற்று விடாத வரை பிறவியும் விடாது.
புரியுதா? புரியுதா? ஆகவே பலன்களில் பற்றை விட்டு கர்மங்களை இறைவனின் ஒரு கருவியாக நாம் செய்தால் கர்மங்கள் நம்மை தண்டிக்காது. இதுதான் பகவத்கீதையும் கூறுகிறது. என்ன சொல்கிறது? கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. ஓகேவா? சுற்றி முற்றி எங்கே வந்துட்டோன்னு வந்துக்கிட்டே இருக்கோமா? ஓகேவா சார்? இப்போது இந்த கர்மாவெல்லாம் பார்த்தோம். இப்போது உங்களுக்கு இன்னும் எளிமையாக சொல்ல போகிற 4-5 உதாரணத்தில் உங்களுக்கு அநேகமாக புரியும்னு நினைக்கிறேன். நம்ம கூடவே வாழ்ந்து நமக்கு எப்படின்னா, நமக்கு அல்வா உரிச்சி வாழைப்பழத்தை உரிச்சி கொடுத்தா தான் நமக்கு புரியுன்ற மாதிரி நம்ம கூடவே வாழ்ந்து இந்த கர்மாவெல்லாம் தொலைச்சிட்டு போனவங்கடா அப்படின்னு யாராவது ஒரு சிலரை இப்போ நான் சொன்ன டேட்டாவை சொன்ன விஷயங்களை வச்சு யூகிச்சு யாராவது ஒரு சிலர் பேரை சொல்லுங்கள் பார்க்கலாம். சார் இவங்களாம் கர்மாவை சொல்கிறா தொலைச்சிட்டு போயிருப்பாங்களே சார். யாராவது ஒருத்தரை உங்களுக்கு ஒரு க்ளூ கூட கொடுக்குறேன். வந்தவர் அந்த பேரை சொன்னார். நம்ம குரு ஐயா சொன்னாங்க, முத்துப்பாண்டி ஐயாவை கூட சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எம்ஜிஆர் சொன்னாரா? எம்ஜிஆர்னு சொன்னாரா? அப்போது எம்ஜிஆர் கர்மாவை முழுவதுமாக தொலைத்து விட்டு சென்றிருக்கார். எப்படி சார்? தான தர்மங்கள் செஞ்சார். ஏழ்மையான வாழ்க்கைகள் ஆரம்பித்து ஓல்டு டேட்டான்னு கூட வச்சுக்குவோம். நியூ டேட்டாவில் பெரிய நடிகராக உச்சமாகி ஒரு தலைவராக முதலமைச்சராகி என்ன குழந்தைகள் இல்லை. அடுத்த பிறவிக்கு அந்த டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடலை. ஜானகி அம்மான்னு ஒன்று இருந்தாங்க, மனைவின்னு. அவங்கள இதாங்களா? அவங்களும் சிஎம் ஆகிட்டு கொஞ்ச நாள்லேயே அவங்களும் நடிகையாக வந்தவங்க தான். அவங்களும் சிஎம் ஆகிட்டு அவங்களுடைய வாழ்க்கையும் முடிஞ்சு 2 பேரும் போயிட்டாங்களா? அந்த டேட்டா முழுசாக எரேஸ் ஆகிடுச்சா? இப்போ அது கூடவே இன்னொன்று சொல்கிறேன். ஜெயலலிதா பாருங்கள், எம்ஜிஆர் ஏழையாக இருந்து பணக்காரனாகிறார். ஜெயலலிதா பிறவியிலே ராஜ குடும்பத்திலேருந்து பிறந்து வந்தவங்க, நடிகையாகி எல்லாமும் அனுபவித்து சிஎம் ஆகி குழந்தைங்க இல்லாமல் வாழ்க்கையை முழுசு முடிச்சுட்டு போயிட்டாங்களா? அப்போ இவங்களாம் அந்த கர்மாவை முழுசாக கர்மா டோட்டலி க்ளோஸ்ட். சரி, இப்படி சொன்னால் புரியாது. கர்மா அப்போ இருக்கிறவங்க டேட்டா சொன்னால் கரெக்டாக புரியுமா? யார்? கருணாநிதி. வேறு சார் சொல்ல சொன்ன பயம். கருணாநிதி நினச்சி பாருங்க, அவரோட டேட்டாவை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுத்து அந்த டேட்டா அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த ஜென்ரேஷன் அடுத்ததுக்கும் வருது. அப்போது அந்த கர்மாவை அவங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, சினிமாவில் வரலாம். சிவாஜி கணேசன். இப்போது இந்த இடத்துல தான் நான் ரொம்ப ஒரு சில விஷயங்கள் யோசிக்க வேண்டியது வருது. ஒரு சாதாரணமாக இருந்த டிக்கெட்டு கிழிச்சிக்கிட்டு இருந்த ஒரு ராமராஜன், ஏதோ ஒரு பேர் கொண்டவர், ஆனால் ராமராஜன் ஆகி ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு போகிறார். ஆனால் அங்கேருந்து கீழே இறங்கி சப்சைடாக காலி ஆகிட்டார். அப்போ என்ன? ஒரு டேட்டா அவரை குபுன்னு மேலே ஏற்றி டேட்டா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சு. அவர் அந்த இடத்துல இருந்து முடிஞ்சுட்டு அவரும் அரசியலுக்கு போனார். அங்கேயும் ஒன்றும் இல்லை, முடிச்சுட்டு சாதாரண வாழ்க்கையை வாரிட்டு போயிடுறார். அந்த சினிமாங்கிற அரசியல் அந்த உச்சங்கிச்சம் எல்லாம் டேட்டா ஃபுல்லி க்ளோஸ்டு. இப்போ அவருக்கு மட்டும் க்ளோஸ் ஆகலைங்க. அதுக்கப்புறம் அடுத்து பாருங்கள், ராஜ்கிரண் எந்த டாப்புக்கு போனாங்க? மோகன், அந்த மைக்கு மோகன் சொன்னக்கூடிய வடிவேல், ஓபிஎஸ் டீ கடையிலேருந்து சிஎம் ஆனார். இன்றைக்கி திரும்ப அந்த டேட்டா மறுபடியும் ஏதாவது அவரை சிஎம் ஆக்குமா? புரியுதா? அப்போது இதை நல்லா பிரித்து பார்க்கணும். இவங்க நம்மளை விட்டு போனவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க. இப்போ ரஜினிகாந்த் இருக்கார் சார், இமயமலைக்கு போகிறாரு. இந்த மாதிரி பல ரிஷிகளோட டேட்டாவை அசால்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஆள், பெரிய ஆள். என்ன அதில் ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ கூட இமயமலைக்கு போயிட்டு வந்தார். அவர் என்ன பண்ணார்? பாபா படம் கடைசி படம் எனக்குன்னாரு. சொன்னாரா இல்லையா? இந்த படத்தோட நான் முடிச்சுக்கிறேன்னாரு. எங்கே அவருக்கு அவருக்கு என்ன நினைக்கிறாரு? இதோட நம்ம டேட்டா க்ளோஸ் ஆயிடுச்சு, நம்ம கர்மா முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சாரு.
அது முடிஞ்சுதா? முடிஞ்சுதா? முடியுமா? முடியவே முடியாது. அப்போது கர்மாவை எப்படி சுமந்துக்கிட்டு இருக்கோம் தெரியுதா? கமலுக்கு முடியுமா? முடியாது. அப்போது இப்போது அப்படியே உங்கள் வாழ்க்கைக்கு வாங்க. சார், எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான் சார், நானும் அவனும் அப்படி சார் இப்படி சார், ஒரு 10,000 20,000 லட்சம் எல்லாம் கொடுத்தேன் சார், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடிட்டான் சார், நானும் அவனும் பிரிஞ்சிட்டோம் சார். இருக்கானா? அந்த மாதிரி ஒருத்தர் வரான் நம்ம வாழ்க்கையில், பார்ட்னர் வரான், அவன் வரான், இவன் வரான், எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு ஒருத்தன் போகிறான்ல, அவனுக்கும் உங்களுக்கும் உண்டான டேட்டா ஃபுல்லி க்ளோஸு. அந்த லெஜர் புக்கில் அவனுக்கும் உங்களுக்கும் உண்டான இடம் இனிமேல் கண்டினியூட்டியே ஆகாது. ஆனால் நீங்கள் அவங்ககிட்ட போய் நீ எனக்கு 10,000 கொடுக்கணும்ல, குடுன்னு நோண்டுனீங்கன்னா அடுத்த லெஜர் புக்கில் மறுபடியும் உங்களுக்கும் அவனுக்கும் உண்டான கணக்கு தொடரும். கணக்கு தொடரணுமா வேண்டாமா? தொடரக்கூடாதுன்னா எவன் தரலையோ அவனுக்கெல்லாம் அப்படியே முடிச்சிடணும். எவன் அவனுக்குன்னா தரணுமோ அவனுக்கெல்லாம் இப்போவே தந்து அவனையும் முடிக்கணும். அப்போ தான் அந்த டேட்டாவெல்லாம் நில்லாகும். ஓகேவா? இந்த விஷயம் புரியுதா? அதே மாதிரி நாம் மிகவும் நேசித்த நபர்கள் நம்மை உயிரை விட்டுட்டு போவாங்க. நடந்திருக்கும் வாழ்க்கையில். என் வாழ்க்கையிலலாம் நடந்தது. நானும் நிறையா பேர்த்த பார்த்துருக்கேன். நாம் ஏன் அவங்கள இழந்தோம் அப்படிங்கிறத இப்போ தான் எனக்கு அந்த கர்மாவில் புரியுது. எனக்கு ஒரு மிகப்பெரிய குருநாதர் இருந்தார். எனக்கு 2 பேர் ரொம்ப ஜோதிடத்தை குருநாதர் இருந்தாலும் எனக்கு என்னோடய லைஃப் குரு மென்டர் அப்படின்னா ஒரு சார் இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு அந்த கஷ்ட காலத்தில் ஒரு விதத்தை சொல்லி கொடுத்தாங்க. அதாவது ஒரு குழந்தை ஒரு தாயினுடைய கருவில் 3 மாதத்தில் கரையுது. ஒன்று பிறந்து 1 நாள் 2 நாளில் இறந்துருது. இது ஏன் இங்கே தான் நீ உனக்கு புரிஞ்சுக்கணும், இதுதான் வாழ்க்கை முக்கியம் அப்படின்னு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சொன்னார். அதை இன்று இந்த கர்மாவை யோகத்தை படிக்கும் போது தான் முழுசாக புரிஞ்சிக்க வாய்ப்பு கிடச்சிச்சு. நமக்கான முன்னாடி என்ன டேட்டா, இவ்வளோ நாட்கள் தான் நீ வாழணும், அதில் நம்ம கொஞ்ச நாளை விட்டு வச்சுட்டு போயிருந்தா அந்த நாட்கள் மட்டும்தான் உள்ளே வந்து வாழ்ந்துட்டு அது முடிஞ்சு போயிடும். அதனால் நாம் ரொம்ப நேசித்தவங்க நம்ம கூட இருந்துட்டு உடனே போயிடுறாங்க அப்படின்னா அவங்களும் நமக்கும் உண்டான நாட்கள் அவ்வளவுதான் இருந்திருக்கு, வந்திருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க, போயிட்டாங்க. இது ஒவ்வொரு நட்புலேயும் இருக்குது, ஒவ்வொரு உயிரிலையும் இருக்குது. அதனால் தயவுசெய்து உங்களோட பழகிறவர் உங்களை ஏமாத்துறாருனோ இல்லை எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்தாலும் அதை எல்லாத்தையும் கொஞ்சம் பக்குவமாக கர்ம நோக்கத்தோடு, ஏன்னா நம்மலாம் ஜோதிடர்கள், சார் அந்த கர்மாவை வெல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் நம்ம வெல்ல முடியாதுன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயத்தை நம்ம இங்கே சொல்ல வரேன். அப்போது ஜோதிடராக நாம் என்ன பண்ணணும்? ஒரு ஞானிக்கிட்ட ஒரு சீடர் கேட்குறாரு, என்ன கர்மாவை தான் நீங்கள் வெல்ல முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு ஜோசியம்? அவன் அனுபவிச்சுட்டு போகிறான், அப்படியே விட்டுட்டு போங்க, நீங்கள்லாம் எதுக்கு வரீங்க? கரெக்டு தானே? ஒரு ஞானிகிட்ட அந்த கேள்வி கேட்கும்போது அந்த ஞானி பதில் சொல்லியிருக்காரு, என்னென்னா, நம் கண் முன்னே சிலர் துன்பங்களால் வாடுவதை காணும்போது நாம் அவர்கள் இறைவன் இச்சைப்படி தங்களது பிராப்த கர்மாவை அனுபவிக்கிறார்கள், அதிலிருந்து அவர்கள் விடுபட முடியுமா? முடியாது, அனுபவித்து தானே தீர்க்க வேண்டும் என்று நாம் ஒதுங்கி போவது சரியா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, சரியில்லை, கர்மம் வேறு, தர்மம் வேறு. நல்லா எழுதிக்கோங்க, கர்மம் வேறு, தர்மம் வேறு. அவன் கஷ்டப்படும் போது அவனது கர்மம் என்றால் அவனுக்கு உதவுவது நமது ஜோதிட தர்மம். கைது எப்படி? அவன் கஷ்டப்படுறது அவனோட கர்மமாக இருந்தாலும் அவனுக்கு உதவ வேண்டியது நம்மளுடைய ஜோதிட தர்மம். அவனுக்கு உதவும் செயலை செய்யக்கூடிய கர்ம சுதந்திரம் நமக்கு இருக்கிறது. ஆகவே தார்மீக உணர்வோடு நாம் அவனுக்கு உதவுவதால் நாம் தான் பலன் பெறுகிறோம் என்கிறார் அந்த ஞானி. ஓகேவா?
ஒரு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், பிரம்மா நமக்கு இன்னொருத்தனோட தலையெழுத்தை படிக்கிற சக்தியை கொடுத்துருக்காரு, அந்தந்த பேஜை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி விடுற வாய்ப்பை கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இங்கே அவனுடைய கர்மாவை மாற்ற வேண்டியது நம்முடைய ஜோதிடரின் தர்மம். சார், இந்த தர்மம், நியாயம், நேர்மை, நீதி இதெல்லாம் இருக்கா சார்? இருக்கா? அதாவது நிறைய யூடியூப்பில் நானும் ரீல்ஸ் பார்ப்பேன், நானும் எல்லா இதுவும் பார்ப்பேன். ஆனால் நான் என்ன பார்ப்பேன்னா நல்லதை பார்ப்பேன். ஏன்னா நான் நல்லதை பார்த்தேன்னா ஒரு மாதம் பார்த்தேன்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு மணி நேரம் சொல்லிட்டு போகணும். கரெக்டாக? அதுக்காக பார்ப்பேன். அதில் ஒரு கோலாகல சீனிவாசன் சொல்லிட்டு ஒரு பிஜேபியோட ஒருத்தர் இருக்கார், பார்த்துருக்கேன், நிறைய இது சொல்லுவார். அவர் வந்து ஒன்று ஸ்க்ரோலிங்கில் வந்தது. அவர் ஒன்று சொல்கிறாரு, என்னன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா எம்ஜிஆர் தான். டத்தோ ஸ்ரீ சாமுவேலு அப்படின்னு சொல்லி ஒரு மலேசியா எம்ஜிஆர்னு சொல்லுவாங்களாம் அவரை. அவர் வந்து அவர்கிட்ட பேசும்போது சொன்னாராம், உங்களுடைய நாட்டை, இந்திய திருநாட்டை 1000 ஆண்டுகளாக பல பேர் கொள்ளடிச்சிட்டு போனான். என்ன சார், 1000 வருஷமாக கொள்ளடிக்கிறான். சுதந்திரம் வாங்கி உங்கள் நாட்டில் இருக்க அரசியல்வாதி கொள்ளடிக்கிறான், கோடி கோடியாக கொள்ளடிக்கிறான். இந்த மாதிரி கோடி கோடியாக கொள்ளடிச்சு இத்தனை ஆண்டுகள் கொள்ளடிச்சா இந்த மாதிரி ஒரு நாடு ஒரு சோமாலியாவோ இல்லை ஒரு எத்தியோப்பியா போலவோ பஞ்ச பட்டினி இருக்கிற நாடாக ஆயிருக்கணும். ஆனால் அப்படி ஆகாமல் உங்கள் நாடு இன்னைக்கும் வளருகின்ற நாடாக இருக்கிறது என்றால் அது எப்படின்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய தேசிய கொடியில் இருக்கின்ற தர்ம சக்கரம் உங்கள் தேசத்தை காக்கிறது. அதனால தான் நீங்கள் இந்த அளவுக்கு இவ்வளோ பேர் கொள்ளடிச்சும் உங்கள் நாடு இன்றைக்கி வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அப்படின்னா அதுக்கு காரணம் உங்களுடைய தர்ம தேவதை அந்த சக்கரத்தில் இருந்து உங்களுடைய நாட்டை காக்கிறாள் அப்படின்னு சொல்லியிருக்கார். புரியுதா? நம்ம செய்கிற நல்லது, நம் செய்கின்ற ஜோதிட பணி இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் நல்லதை ஏற்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு மாறலைனாலும் நாளைக்கோ அடுத்த வருகின்ற மாதங்கள்லையோ அடுத்த கட்ட விஷயங்கள்லையோ மாறி நிச்சயம் நல்லதை செய்யும். நீங்கள் இன்றைக்கி போகக்கூடிய கோயில் ஆகட்டும், நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் ஆகட்டும், எதுவுமே வீணில்லை. எல்லாமே உங்கள் டேட்டாவில் ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், நல்லது மட்டும்தான். நீங்கள் நல்லதை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூவாக நிச்சயம் உங்களுடைய கர்மாக்கள் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு 2 படத்தை சொல்லிவிட்டு என்னோடய உரையை முடிக்கிறேன். நம்பர் 1 படம் போன இதில் வந்து இந்த காந்தாரா படம் ஒன்றும், காந்தாரா 2 படம் ஒன்றும். இந்த காந்தாரா படத்தில் 2022 7வது மாதம் நான் வந்து வல்லரசு தினேஷ் ராஜா அவர்களை பார்த்தேன். 7வது மாதம் 17/7/2022 லவ் டுடேன்னு ஒரு படம் என்ன பண்ணியிருக்காங்க, 4/11/2022 லவ் டுடேன்னு படம் வந்திருக்கு. காந்தாரா ஒரு படம் வந்து காந்தாரா ஃபஸ்ட்டு படம் வந்தது 30/9/2022. இது ஏன் சொல்கிறேன். இந்த காந்தாரா படம் வந்துருச்சு. என்னோடய நண்பர் ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து கூப்பிட்டு சொன்னார், படம் பயங்கர சூப்பர், படத்தை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நாள் திடீர்னு ஒரு நைட் ஷோ, எங்கள் ஃபேமிலி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு தேடுறேன். சேலத்தில் ஒரு தேட்டரில் கூட காந்தாரா படம் இல்லை, படம் எடுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சிருச்சு. படம் ரிலீஸ் ஆன டேட் 30/9, இது 4/11. பட் நான் எந்த டேட்டில் போனேன்னு தெரியல, ஒரு 10-20 நாள் கழித்து போயிருக்கலாம். படம் போயிடுச்சு, தேட்டரை விட்டு போயிடுச்சு. அப்போது ஓடிட்டு இருந்த படம் லவ் டுடே. சரின்னு சொல்லிட்டு அந்த லவ் டுடே படத்தில் போய் உட்காந்ததும் படம்னா படம், அந்த மாதிரி ஒரு கேவலமான படத்தை நான் பார்த்ததில்ல. அதை ஏற்கனவே நான் திட்டியிருக்கேன். சரி, ஓகே, அது மற்றவங்களுக்கு இளைஞர்களுக்கு நல்லா இருந்துச்சு, படம் ஓடிட்டு. இன்டர்வல் டைமில் வெளியில் வரேன். 7வது மாதம் நான் இவரை பார்த்துருந்தேன். 7வது மாதம் 8, 9, 10, 11 4 மாதம்
தினேஷ் ஐயா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சின்ன பசங்களை அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. நான் அதுக்கு முன்னாடிலாம் எங்கள் பசங்களை அடின்னு அடிப்பேன். அந்த 3-4 மாதம் அடிக்கவே இல்லை. இந்த படத்தில் அவன் பண்ண டார்ச்சர் எனக்கு பயங்கர வெறி. என் பையன் ஒரு இன்டர்வல் டைமில் ராவடி பண்ணுறான், அடின்னா அடி. சினிமா அவன் அந்த பிஆர் அடிக்கிறது போல் இவனை அடிக்கிறான். அந்த அடின்னா எங்கள் வீட்டில் எல்லோரும் அப்படியே நிற்கிறாங்க. இன்டர்வல் வந்தவங்களாம் வேடிக்கை பார்க்குற மாதிரி அவ்வளோ ஒரு வெறி. அடித்து தீர்த்து தும்சம் பண்ணிவிட்டு அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் நான் சினிமாவுக்கே என் குடும்பத்தை கூட்டிகிட்டு போனதே இல்லை. இப்போ ஏன் வரேன். காந்தாரா 1 லவ் டுடே, காந்தாரா 2 டியூடு. காந்தாரா 2 படம் வந்துருச்சு சார். மறுபடியும் காந்தாரா 1 நம்ம விட்டுட்டோம். எல்லாம் பார்த்துட்டு உள்ள தேட்டரில் பார்த்துட்டு வந்தவங்களாம் படம் சூப்பர், படம் அருமை, பார்த்துருப்பீங்களே. எல்லாம் என்ன சொன்னானுங்க, செம்மையாக இருக்குது தேட்டர்லேயே பார்க்கணுன்னு. உடனே நண்பர் ஒருத்தர் டிக்கெட் போட்டார். உடனே போய் தேட்டரில் போய் உள்ளே உட்காந்து படத்தை பார்த்தாச்சு. வெளியில் வந்தோம். அந்த படம் ரிலீஸ் ஆன தேதி 2/10/2025. 2/10/2025 வியாழக்கிழமை என்னவோம். 3ஆம் தேதி அந்த படத்தை பார்த்தேன். 4ஆம் தேதி நான் விழுந்துட்டேன். ஓகே, அதை வச்சுக்கோங்க. இப்போ இந்த டியூடு வந்தது 17/10/2025. சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். என்னென்னா, வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற என்ன சொல்லியிருக்கோம், நல்ல இயக்குனர் வேணும்னு சொல்லியிருக்கோம். இந்த காந்தாரா படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்த அத்தனை பேர் மைக்கு முன்னாடி நீட்டும் போது சொன்னது என்ன, தமிழ் சினிமாவில் இயக்குனரே இல்லை, எல்லாம் சண்டை படமும் ஜாதி படம் தான் எடுக்கிறான், நல்ல இயக்குனர் இல்லை சொன்னாங்களா? நாம் என்ன சொன்னாங்க, அப்போது தமிழ் சினிமாவுக்கே இயக்குனர் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையை மாற்றுறதுக்கு எந்த இயக்குனர் இருக்காங்களா? நம்மக்கிட்ட இருக்க ஒரே இயக்குனர் முத்துப்பாண்டி ஐயாவும் தினேஷ் ஐயா மட்டும்தான். பார்த்துக்கோங்க, நமக்காவது 2 இயக்குனர் இருக்காங்க. தமிழ் சினிமாவுக்கே இயக்குனர் இல்லையா? ஆச்சா? இப்போது புரிஞ்சிருச்சா? ஒரு நல்ல இயக்குனர் இருந்தால் தான் ஒரு இண்டஸ்ட்ரியே ஜெயிக்க முடியும். அப்போ நம்ம வாழ்க்கை ஜெயிக்கிறதுக்கு நல்ல இயக்குனர் வேணுங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அடுத்து இப்போ ஒரு இயக்குனர் வந்து டியூடுன்னு அந்த படத்தை இயக்கியிருக்காரு. உள்ளே போயிட்டு வந்தவன் எப்படி மாறிட்டானுங்க பாருங்கள். கான்ஃபிடெண்ட்டாக 100 பேர் தேட்டருக்குள்ளே 500 பேர் உள்ளே போனவன் காந்தாராக்குள்ளே உள்ளே போயிட்டு வெளியே வந்தவன்லாம் படம் அருமை, இப்படி மாதிரி ஒரு படத்தை எடுத்துருக்க முடியாது, இந்த கம்மி பட்ஜெட்டில் இப்படி பண்ணியிருக்க முடியாது, அப்படி இப்படின்னு எல்லாம் ஒரே மாதிரி சொன்னாங்க. எல்லாம் அருமைன்னு சொன்னாங்க. எல்லாரும் இப்படி சொன்ன ஆள்ல இப்போது இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வர 50 பேர் அப்படியே மாறிட்டான். கேவலமான படங்கிறான் ஒருத்தன். இன்னொருத்தன் இந்த படத்தை புரிஞ்சுக்கிற அறிவு இவனுங்களுக்கு இல்லைங்கிறான். எப்படி பார்த்துக்கோங்க, 2 பேர் பிரிஞ்சுட்டானுங்க. சரி, என்னடா அறிவு இல்லை, என்னடா இவன் அறிவு இல்லைன்னு சொல்கிறானே. அநேகமாக தினேஷ் ஐயா போய் அந்த படத்தை பார்த்துருப்பாரு. ஏன்னா அவர் வெள்ளி சனியில் அந்த படத்தை பார்த்தார். நான் இன்னும் அந்த படத்தை பார்க்கல. ஏன்னா ஏற்கனவே ஒரு படத்துக்கு அடித்ததே போதும். ஓகே, இதில் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பற்றி யோசித்து அந்த இதை கேட்டால், தாலியை கட்டுறான், பொண்டாட்டி இன்னொருத்தருக்கு விடுறான், அவன் புள்ள பேக்கிறான் அப்படின்றது ஒரு கதை. இந்த கதையை சொல்லி படம் எடுத்திருக்கானுங்க. எப்படி காலம் மாறி போச்சு அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டு இன்றைக்கி காலையில் இந்த படத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு லூப் ஹோல் படம்னு பார்த்தோம்னா அந்த 7 நாட்கள் அப்படின்னு அந்த படத்துக்கு போகிறான். சார் போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2 மணி நேரம் ஓடுது, 2 மணி நேரம் 8 நிமிஷம் ஓடுது அந்த 7 நாட்கள் படம். 1981 கே பாக்கியராஜ் எடுத்திருக்காரு. நான் 80 பிறந்தேன். எனக்கு கீழே தான் இந்த பக்கம் இருக்கவங்க இருப்பீங்க, எனக்கு மேலே பிறந்தவங்க இந்த பக்கம் இருப்பீங்க. நீங்களாம் அந்த படத்தை பார்த்துருப்பீங்க. அன்றைக்கி அம்பிகா வந்து 81 15 படமும் என்னமோ நடிச்சிருக்காங்க. பார்த்துக்கோங்க, அப்போனா எந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்பீரியன்ஸுன்னு. பாக்யராஜ் மலையாளம் பேசுகிற ஒரு கதாபாத்திரத்தில் இருந்துக்கிட்டு, சார் நம்ம தமிழ் கலாச்சாரம் சார் என்னோட காதலி உங்கள் மனைவி ஆகலாம் சார், உங்கள் மனைவி என் காதலி ஆக மாட்டா சார்னு 20வது நூற்றாண்டு இல்லை சார் அப்படின்னு அப்போ சொன்னது 44 வருஷம் கழிச்சு. இப்போ ஒரு பையன் வந்து ஒரு படத்தை எடுத்து 100 கோடி சம்பாரிச்சிட்டு என் முண்டாட்டி நீ வச்சுக்கிட்டு புள்ள பெற்றுக்கலான்டான்னு கொண்டு வரான். இப்போ வாழ்க்கையில் நமக்கு 2 இயக்குனர் வேணும். ஒன்று காந்தாரா மாதிரி ஒரு நல்ல இயக்குனர் கிடச்சி நம்ம ஜெயிக்கலாம், இல்லைன்னா கேவலமான ஒரு இயக்குனர் உங்களை கிடச்சி இட்டு அடிக்கலாங்கிறத சொல்லிக்கிட்டு ஏதோ ஒரு இயக்குனரை பிடிச்சி நீங்கள் ஜெயிக்கிற வழியை பாருங்கள்.
உங்கள் கர்ம யோகம் உங்களுக்கு இடம் விடணும். அந்த இடம் விடுற இடத்துல நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு கேட்டுக்கிட்டு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஜோதிட பிரபஞ்ச குழுவுக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் திரு முத்துப்பாண்டி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய கைபேசி எண் 9751163232. முத்துப்பாண்டி ஐயா வந்து அடுத்த தடவை அந்த நம்பரை மாற்றி போட்டு கொடுக்கணுமான்னு கேட்டுக்கிறேன். புக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க இந்த வீடியோவில், எனக்கு ரொம்ப நன்றி. இந்த புக்கை வெளியிட்டு கொடுத்த திரு சஷ்டிக் பப்ளிகேஷன் அவர்களுக்கும் விரைவாக இந்த முதல் பதிப்பை முடித்து 2வது பதிப்பை கொண்டு வருவோன்னு கேட்டுக்கிட்டு மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான சொற்பொழிவை கொடுத்த நம்முடைய PRO அருண்ராமையா அவர்களுக்கு அருமை அண்ணன் பூபதிராஜன் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்.